ஒருவர் தான் புதிதாக வாங்கியிருந்த வீட்டை தன் நண்பருக்கு காட்டினார். புதிய வீடு என்கிறீர்கள், ஆனால் அதில் எந்த புதிய தோற்றமும் தெரியவில்லையே என்று தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் நண்பர். இதுவரை சொந்தமாக வீடில்லாத எனக்கு இது புதிய வீடுதான் என்று இவர் வாருங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாம் என்று அழைத்தார். அதற்கு நண்பர் சுற்றி பார்க்க என்ன இருக்கிறது, எல்லாம் பழையாததாக தான் இருக்கிறது என்று கூறியபடி வீட்டுக்குள் நுழைந்தார். வெளியே எவ்வித மாற்றமும் இல்லாமல் பழைய தோற்றத்தையே தந்த அந்த வீடு உள்ளே பல புதிய மாற்றங்களை பெற்றிருந்தது. அழகான ஃபர்னிச்சர், அலமாரிகள், அலங்கார விளக்குகள், இப்படி புதிய அழகான தோற்றத்தை தந்தது. வீட்டினுள் மிக தூய்மையாயிருந்த நல்ல அழகிய தோற்றத்தை பார்த்து வியந்த நண்பர், வெளித்தோற்றம் எவ்வித கவர்ச்சியும் இன்றி இருக்கும்போது உள்ளே இவ்வளவு அழகாக இருக்க வாய்ப்பு உண்டா என்று வியந்து கேட்டார். அதற்கு அவர், வெளித்தோற்றத்தால் மட்டும் இது புதிய வீடு என்று மற்றவர்களை ஏமாற்ற நான் விரும்பவில்லை என்றார். ஆம், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிதான். வெளி தோற்றம் நாம் அழகாக காட்டுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உள்ளான மனிதனுடைய அந்த குணங்கள், நல்ல குணங்கள், அன்பு, செயல்கள், நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பண்பு, இப்படிப்பட்ட உள்ளான மனிதன் நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும். வேதத்திலே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று. ஆம், நாம் வெளித்தோற்றத்தை அழகாக மற்றவர்கள் காட்டுவதில் எந்த பயனும் இல்லை. உள்தோற்றம் ஆகிய நம்முடைய குணங்கள், பண்பு, செயல்கள், இப்படிப்பட்ட மறைந்திருக்கிற நம் ஆத்துமாவிலே காணப்படுகிற நல்ல பண்புகளை ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்குவோம். அது மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.